இன்றைக்கி நம்ம சூப்பராக நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக பண்ண ஒரு ஆர்டர். இதில் வந்து ப்ரௌனீஸ் அண்ட் நமக்கு சாஃப்டான ஸ்பான்ஜி டீ கேக். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த டீ கேக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்லேயே செஞ்ச டீ கேக். ஸோ இது வந்து ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எக்கனாமிக்கல் ரேஞ்ச்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் வந்து உங்களுக்கு வரும். பட் ஸ்டில் ஃபுல்லுமே பட்டர். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். பட் ஸ்டில் ஆனால் வர்த் இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த பேட்டரே அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ அதை பார்க்கவே எனக்குமே ரொம்ப டெம்ப்டிங். ஸோ இது வந்து நான் எக்ஸ்ட்ரா வீட்டுக்காகவும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணியிருந்தேன். அதனால தான் நான் வந்து ஃபுல் கேரண்டியே சொல்கிறேன், அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. நானே 2-3 பீஸ் சாப்பிட்டுட்டேன். ஸோ யூஸ்வலாக நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஸோ நானே குக் பண்ணதை, நானே பேக் பண்ணதை வந்து கொஞ்சம் அவ்வளோவா வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் சாப்பிட மாட்டேன். பட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சாப்பிட்டேன். ஸோ இது வந்து பேக்கிங் போட்டாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நான் ப்ரௌனியும் பண்ணி முடிச்சிட்டேன். பட் அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஸோ நிறைய தடவை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ அது வந்து கூல் டவுன் ஆகிட்டு இருக்கும்போது தான் நான் இதை பேக் பண்ணிவிட்டு இதையும் கூல் டவுன் பண்ணியாச்சு டோட்டலாக. அண்ட் கொஞ்சம் குட்டி குட்டி டிப்ஸு நான் இதில் வந்து வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ப்ரௌனி ப்ரிப்பேர் பண்ணும்போது இருக்கிற டிப்ஸ் அதெல்லாம் தனியாக போடுறேன். பட் இப்போ வந்து ஆன் தி கோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 இது டின்னில் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து பர்சனல் யூஸ்க்கு கொஞ்சம், ஆர்டர் கொஞ்சம்னு வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து டிமோல்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நான் என்ன இது கொடுக்க போகிறேன்னா, இந்த மாதிரி நம்ம கேக்ஸ் யூஸ்வலாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி செரேட்டட் நைஃப்ஸ் தான் எடுக்கணும். நார்மல் நைஃப்பில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சரியாக வராது. ஸோ இதுதான் ஒரு டிப் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வெயிட் பார்த்தாச்சு. ஸோ வெயிட் பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் இப்போ இது வந்து நான் யூஸ்வலாக வந்து ஹாஃப் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் பேலன்ஸ் வர போர்ஷன்ஸில் ஹாஃப் கட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து பண்ணுறது. பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் பீசஸ் மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து கிராம் கணக்கில் தாங்கிறதுனால பீசஸ் வந்து பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 250 கிராம்ஸ் வந்து ஆர்டருக்கு தனியாக வந்து நான் எடுத்துட்டேன். அண்ட் பேலன்ஸ் வந்து நாங்கள் எங்கள் பர்சனல் யூஸ்க்கு வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து இதில் வந்து போர்ஷன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து ஒரு போர்ஷன் வரும். பட் இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 250 கிராம்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். என்னோடய கசின் தான் ஆர்டர் பண்ணது. அதனால நான் வந்து எக்ஸ்ட்ராவாகவே நான் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸும் கொடுத்துருக்காங்க முன்னாடி. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்தேன். ஸோ இது மாதிரி நாமளும் அடிக்கடி குட்டி குட்டி சர்ப்ரைசஸும் கொடுப்போம். இப்போ வந்து ப்ரௌனி வந்து 6 பீசஸ் ப்ரௌனி. ஸோ ப்ரௌனிக்கு என்னென்னா, நீங்கள் நார்மல் கத்தியோ செரேட்டட் நைஃப்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. நாம் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராப்பர், மெட்டல் ஸ்க்ராப்பர் இல்லை பிளாஸ்டிக் ஸ்க்ராப்பர் வந்து பண்ணிங்கன்னா இதுவும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போதே. அண்ட் மோரோவர் நல்லா ஃபட்ஜியாக க்ரிங்கிள் டாப்பாக சூப்பராக வந்துருந்தது. ஸோ அந்த கார்னர்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு நம்ம வந்து பீஸ் போட்டாச்சு. ஸோ 6 பீசஸ் வந்து நமக்கு இது வந்து கிடைக்கும். அப்ராக்சிமேட்லி 400 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த செட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். பீஸ் சைஸஸ் வந்து நம்ம எப்படி எந்த டின்னில் பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு சைஸஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் வந்து ஓவரால் வந்து நமக்கு ஒரு 350 to 400 கிராம்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு 6 பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருந்தது. எனக்கு பர்சனலாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே என்னோடய ப்ரௌனீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ காலி ஆகிடும். ஸோ எப்போவுமே இருக்காது அவ்வளோ சீக்கிரம் நான் எக்ஸ்ட்ரா பண்ணாலும். இது வந்து நான் வந்து 1 kg அதிகமாகவே நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டர் தாண்டி 1 kg வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ குழந்தைகளும் கேட்டிருந்தாங்க. அண்ட் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வந்து பண்ணி எடுத்திருந்தேன். அண்ட் ஸோ ஆஸ் யூஷுவல் வெயிட் எல்லாம் பார்த்துட்டு பேக் பண்ண தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நம்ம இந்த இந்த ஷீட் பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆர்டர் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். அவுட் ஸ்டேஷன் ஆர்டர்ஸும் நம்ம வந்து ட்ரை கேக்ஸ்க்கும் ப்ரௌனீஸ்க்கும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நம்ம ஆர்டர் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம்.
ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பரை ரீச் அவுட் பண்ணுங்கள்.